ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் எல்லாருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பாப்பாக்கு 7 மந்த்லேருந்து பால் பத்தல. வெளி ஃபுட் குடுக்கணும். செர்லாக் குடுத்துட்டு அது குடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால, இத ரெடி பண்ணியிருக்கேன். வீட்லயே செர்லாக் மாரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ, இத நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இட்லி சம்டைம்ஸ் ஊட்டுவோம், சாதம் ஊட்டுவோம், சாதம் மத்தியானத்தில ஊட்டுவோம். ஸோ, எப்பவுமே 3 வேளையும் சாப்பாடு ஊட்ட முடியாது. ஸோ, டிஃப்ரெண்ட்டா நம்ம மாத்தி ஊட்டணும் அப்படின்றதுக்காக நான் இத செஞ்சிருக்கேன். ஸோ, நீங்க உங்க வீட்ல பாப்பா இருக்காங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஆ ஸோ 7 மந்த்லேருந்து இத குடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி வந்து நான் சாப்பாடு அரிசி தான். புழுங்கல் அரிசி சொல்லுவாங்கல்ல அதுதான். பச்சை அரிசி எடுத்துறாதீங்க. ஸோ இந்த அரிசிய நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அளவு நான் இத சொல்றேன். 4 கப் தான் எடுத்திருக்கேன். அந்த கப்லயே வந்து பருப்புலாம் நம்ம எடுத்துக்கலாம். என்னென்ன கூட ஆட் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்றேன். ஸோ இத ஒரு 4 டூ 5 டைம்ஸ் நல்லா அலசி, இந்த மாரி காய வச்சுக்கிட்டேன். கொஞ்ச நேரம் ஊறட்டும் இது. இத ஊறுனா தான் வந்து நல்லா நமக்கு மசியும் மிக்ஸில. ஸோ அரிசி அப்படியே பண்ணக்கூடாது. ஊற வைக்கணும். ஸோ அத கழுவி ஊற வச்சாச்சு. அதே கப்ல வந்து சிறுபருப்பு 1 கப்பு, துவரம்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம எந்த கப்ல அரிசி போட்டோமோ அந்த கப் அளவு தான் எடுத்திருக்கேன். ஸோ 4 கப் அரிசி, 1 கப்பு சிறுபருப்பு, 1 கப்பு துவரம்பருப்பு. இதையும் நம்ம நல்லா அலசி ஊற வச்சுக்கலாம். இத ஊறுறது பார்த்தீங்கன்னா 4 டூ 5 ஹவர்ஸ் ஊறட்டும். இல்ல 4 ஹவர்ஸ் ஊறுனா கூட போதும். இதுவும் ஊற வச்சு நல்லா வெயில்ல காய வச்சுக்கிட்டேன். அரிசியுமே நல்லா காய்ஞ்சிருச்சு. அரிசியும் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்து 1 நாள் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு 1 நாள்லயே எனக்கு காய்ஞ்சிருச்சு. ஸோ காலையில வச்சா ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த மாரி ஆயிடுச்சு. இது கூட ஒரு 7 பாதாம் எடுத்திருக்கேன். அத நல்லா ஊற வச்சு தோல உரிச்சு போட்டுக்கிட்டேன். இதையுமே வந்து நல்லா காத்தாற வச்சுக்கிட்டேன். அது ஈர போடும் இல்லையா அதனால. ஸோ அரிசியுமே நல்லா காய்ஞ்சிருச்சு. இது எல்லாமே எனக்கு 1 நாளே ரெடி ஆயிடுச்சு. இப்ப வெயில் அதிகமா இருக்கு அப்படின்றதால. அரிசிய வந்து வறுக்க வேணாம். பருப்புலாம் நம்ம வறுத்துக்கலாம். பருப்பும் நம்ம உரிச்சு வச்ச பாதாம். இத நம்ம வறுத்துக்கலாம். கூட வேற ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பாப்பாக்கு செரிமானம் ஆகாது. அதனால வேற எந்த ஹெல்த்தி ஃபுட்டும் அந்த நட்ஸ் வேற எதனா சேர்ப்பாங்க இல்லையா? இன்னும் நெறைய இருக்கு பாப்பாக்கு சேர்க்கறதுக்கு. அதுக்கெல்லாம் டைமும் இருக்கு. ஸோ நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டார்ட்டிங் ஃபுட் குடுக்கும்போது இவ்ளோ லிமிட் போதும். அதனால இவ்வளோ தான் நான் போட்டுருக்கேன். பாதாம் வந்து நீங்க இதுக்கு மேல போட்டீங்கன்னா பாப்பாக்கு செரிமானம் ஆகாது. ஸோ பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. அதையும் வறுத்தாச்சு. சிம்ல வச்சு வறுக்கணும். ஏன்னா எல்லா பருப்பும் ஒண்ணா சேர்ந்து வறுக்கிறதுனால, சிம்ல வச்சு வறுத்தீங்கன்னா எல்லாமே சூப்பரா வெந்துரும். இது கூட பாப்பாக்கு செரிக்கிறதுக்கு சீரகம் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இது நம்ம அதையும் நல்லா வறுத்து போட்டுக்கலாம். ஸோ இது மிக்ஸியில நல்லா அரைச்சுக்கிட்டேன். ரொம்ப மையா அரைக்க வேண்டாம். ஆ கொஞ்சம் கொர கொரன்னு. எப்படி சொல்றதுன்னா, ரவைக்கும், மாவுக்கும் நடுவுல இருக்க மாரி. ஏன்னா ரவையும் கொஞ்சம் இதுவா தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்தோனா அரைச்சோனா தான் நமக்கு வந்து வேகறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். பாப்பா முழுங்குறதுக்கும் கரெக்ட்டா இருக்கும். நம்ம சாப்பாடுமே மிக்ஸில அரைச்சு தான் ஊட்டுவோம் இந்த ஸ்டேஜ்ல. ஸோ அதனால அந்த அளவுக்கு இது இருக்கும் வேக வச்சா. ஸோ ஒரு 2 ஸ்பூன் நான் ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். சாப்பிடுறாங்களா இல்லையா தெரியணும் அப்படின்றதுக்காக. அதுவே அளவு அதிகமாயிடுச்சு வெந்த உடனே. ஸோ வேஸ்ட் தான் அது. ஸோ நீங்க 1 ஸ்பூனே ட்ரை பண்ணிக்கங்க. நான் ஃபர்ஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டேன். அது அரிசி பருப்புன்றதால வெந்து நெறைய வந்துருச்சு. இது கூட நம்ம சுடுதண்ணி காசி ஊத்திக்கிட்டோம்னா, அது கலக்கும்போதே கொஞ்சம் ஹீட்ல வெந்துரும். அதுக்கப்புறம் வேகறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பச்ச தண்ணி போட்டுட்டேன். அதனால எனக்கு வேகறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு டிப்ஸா நான் இத சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட்டு மாவு ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு, அதுல வந்து நல்லா தண்ணி கொதிக்க வச்சு, அத ஊத்துனீங்கன்னா, உங்களுக்கு வேகறதுக்கு டக்குன்னு ஈஸியா இருக்கும். ஆ நமக்கு வந்து நல்ல வெந்து அழகா பாப்பாக்கு ஊட்டுற அளவுக்கு நமக்கு அது கிடைக்கும். இது வந்து நமக்கு டின்னர் டைம்ல ஊத்திக்கலாம். மார்னிங்ல ஊத்திக்கலாம். ஸோ மார்னிங் மேக்ஸிமம் இட்லி அந்த மாரி ஊட்டுவோம். நைட்ல ஊட்டுறதுக்கு நெறைய பேர் கன்ஃப்யூஷனா இருக்கும். பாப்பா தூங்க மாட்டாங்க, பசி எடுக்கும், அழுவாங்க, மதர் ஃபீடிங் பத்தாது. இப்படி நெறைய இருக்கும். ஸோ அதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பாப்பா நைட்ல அழுதுட்டே இருப்பாங்க. இத சாப்பிட்டு கொஞ்சம் பாப்பா தூங்குறாங்க. ஸோ உங்க பாப்பாக்கு நீங்க இத செஞ்சு குடுத்து பாருங்க. 2 ஸ்பூன் இவ்ளோ வந்துருச்சு. இவ்ளோ அவ சாப்பிடல. வேஸ்ட்டா தான் போச்சு. அதுல கொஞ்சம் தான் சாப்பிட்டா. ஸோ நீங்களும் 1 ஸ்பூன் அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாப்பா வளர வளர நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க நான் உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சிருக்கிறது. இது புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். பாய்.